நகரத்திற்கு கிழக்கு குடிசை போட்டு அதில் அவன் தங்கினான். அந்த குடிசை கலைந்து விட்டது. வெயில் அதிகமாக தாக்கியது. நம்ம திருநெல்வேலியில 200 டிகிரி 100 டிகிரின்னு நமக்கு லீவ் தான் விடுறாங்களா? அந்த மாதிரி வெயிலா ஜாஸ்தி? அதே வெயில் தான். அதை அறிந்த தேவன் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அது யோனாவின் தலைக்கு நிழலாயிருந்தது. சரி, அவன் தலைக்கு ஓங்க வளர பண்ணினான். யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டான். ஆமா, ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆமணக்கு செடி ஒன்று ஆமணக்கு செடி ஒன்று யோனாவின் தலைக்கு மேலே யோனாவின் தலைக்கு மேலே செழிப்புடன் வளர்ந்தது. செழிப்புடன் வளர்ந்தது. அதனால் களிப்புற்றான். மறுநாள் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அழித்து போட்டது. அது காய்ந்து விட்டது. அதை பார்த்த யோனா மிகவும் வருத்தப்பட்டும் அல்லாமல்